Take a look at what happened. அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காணிப்பதினூடாக சந்தித்திருக்கின்றோம். இன்றைய நாளில் உலகளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள விடயம் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபரும் தற்போது அமெரிக்காவில் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் போட்டியிடும் முக்கியமான குடியரசுக் கட்சியின் வேட்பாளருமாகிய டொனால்ட் ட்ரம்பின் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் ட்ரம்ப் மீதான துப்பாக்கிச்சூடு அங்கு என்ன விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றன, இதன் பின்னணியில் யார் இருக்கின்றார்கள், இது விடயம் அமெரிக்க தேர்தலில் எவ்வாறு எதிரொலிக்கப் போகின்றது என்பது தொடர்பான விரிவான தகவல்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். அகிலத்தின் அன்பான சொந்தங்கள் அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய முக்கியமான விடயம், இந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிபர் என்று சொன்னால் முன்னாள் அதிபர், இம்முறை அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தேர்தல் நவம்பர் மாதத்தின் நடுப்பகுதியில் நடைபெற இருக்கின்றது. அதில் குறிப்பாக தற்போதைய நடப்பு அதிபர் ஜோ பிடன் ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளராகவும், அவரை எதிர்த்து அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குடியரசுக் கட்சியின் வேட்பாளராகவும் போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த போட்டிக்கான பிரச்சாரங்கள், அதற்குரிய நடவடிக்கைகள் தற்போது தீவிரமாக ஆரம்பித்திருக்கின்றன. குறிப்பாக டொனால்ட் ட்ரம்புக்கும் ஜோ பைடனுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய போட்டி காணப்படும் சூழ்நிலையில் ஜோ பைடனை விட டொனால்ட் ட்ரம்ப் வெல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக பல செய்திகள் வெளியாக இருந்த சூழ்நிலையில் ஜோ பைடனுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள், அவர் வயது மூப்பு காரணமாக மறதி மற்றும் பல்வேறுபட்ட நினைவாற்றல் சார்ந்த பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்கின்றார். அவரினால் தன்னுடைய வயது மூப்பு காரணமாக அந்த பதவியை சரியாக கையாள முடியவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் எழுந்திருக்கும் சூழ்நிலையில் ஜோ பைடன் இந்த பதவியிலிருந்து விலகி அதற்கு பதிலாக கமலா ஹாரிஸை போட்டியிட அனுமதிக்க வேண்டும் அல்லது வேறு வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தெல்லாம் ஜோ பைடனினுடைய கட்சிக்குள்ளே, ஜனநாயக கட்சிக்குள்ளேயே எழுந்திருக்கும் சூழ்நிலையில் தான் எதிர்கட்சியினுடைய வேட்பாளர் ட்ரம்ப் சுடப்பட்டிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பை பற்றி அறியாதவர்கள் மிகவும் குறைவு. மிகவும் ஒரு சர்ச்சைக்கு பேர் போன ஒரு நபர். அவர் மீது ஏற்கனவே அமெரிக்காவில் பல பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டுக்கள், பாலியல் ரீதியிலான தொடர்புகளை மறைப்பதற்காக பல மில்லியன் டாலர்களை துணை நடிகைகள், மாடலிங் பெண்களுக்கு வழங்கியிருந்தார் என்ற குற்றச்சாட்டுகள் வெளியாக இருந்தன. அரசு வரி ஏய்ப்பு செய்திருந்தார், அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்தி இருந்தார். தேர்தலின் பின்னர், கடந்த தேர்தலின் பின்னர் ஜோ பைடன் வெற்றி பெற்ற பின்னர் பல வன்முறை சம்பவங்களை தூண்டியிருந்தார் என பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு சில குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்தப்பட்டு அவர் தண்டம் செலுத்துமாறு அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்புகளை வழங்கி இருந்தாலும் கூட டொனால்ட் ட்ரம்புக்கும் கணிசமான ஒரு செல்வாக்கு இந்த தேர்தலில் இருப்பதாகவே அமெரிக்க ஊடகங்கள் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏனெனில் ஜோ பைடனை எதிர்த்து போட்டியிடக்கூடிய டொனால்ட் ட்ரம்புக்கு ஆதரவான அலை இருப்பது போன்ற பல கேள்விகள் எழுப்பப்பட்டாலும் இரண்டு பக்கத்திற்கும் உரிய வாய்ப்புகள் இருப்பதாகவே சுயாதீன ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் இருக்கக்கூடிய பட்லர் நகரில் இருக்கக்கூடிய குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளரான டொனால்ட் ட்ரம்ப் தனது ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றி கொண்டிருக்கும் போது ட்ரம்பை குறிவைத்து கூட்டத்தில் இருந்து ஒரு நபர் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருக்கின்றார். இவர் கூட்டத்தில் உரையாற்றி கொண்டிருக்கின்றார். அங்கு மக்கள் சரிந்திருக்கின்றார்கள். இவருடைய சிறப்பு பாதுகாப்பு படையினர் அங்கே நிறைந்திருக்கின்றார்கள். இரகசிய சேவை முகவர்கள், எப்போதும் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி, அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி, சபாநாயகர் மற்றும் முக்கியஸ்தர்களுக்கு ஒரு மிக முக்கியமான சிறப்பு பாதுகாப்பு கோர்வை ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அதேபோல இவர் இருக்கக்கூடிய அந்த மைதானத்தில் மண்டபத்தை சுற்றிலும் இரகசிய சேவை படைகள் நிறுத்தப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு மண்டபத்திற்கு அருகாமையில் இருந்த கட்டடத்தின் உச்சியில், அதாவது கூரையில் இருந்து ஒரு நபர் சரமாரியான துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருக்கின்றார். இந்த துப்பாக்கிச் சூட்டின் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய காதின் மேற்பகுதியில் ஒரு சன்னம் தோட்டா ஊடுருவி சென்று சீறி பாய்ந்திருக்கின்றது. சுதாரித்துக் கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் உடனடியாகவே அந்த கூட்டத்திலே அவர் கீழே அமர்ந்து விட்டார். ஏனெனில் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய நபர் தொடர்ச்சியாக துப்பாக்கிச் சூடுகளை நடத்தி இருக்கின்றார். இருந்த போதிலும் அவர் உடனடியாக கீழே, அதாவது அந்த பேசக்கூடிய ஒரு மைக் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்டாண்ட் பின்னாக அவர் பதுங்கி அப்படியே தரையில் அமர்ந்திருக்கின்றார். அவர் எழுந்து பார்க்கும் பொழுது கன்னத்தில் இருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருக்கின்றது. அவரை சூழ்ந்து அவருடைய பாதுகாப்பு படை பிரிவினர் அவரை சுற்றி வளைத்து
அங்கு அவரை அழைத்து செல்லும் போது அவர் தன்னுடைய கைகளை உயர்த்தி காற்றிலே அந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு எதிராக தான் தளர்வடையவில்லை என்பதைப் போல ஒரு முழக்கமிடுகின்றார். இது நிச்சயமாக இந்த போட்டோ, இந்த புகைப்படம் அமெரிக்க ஊடகங்களில் இன்று ஒரு பரவலாக வெளியாக இருக்கின்றது. கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உரையாற்றி கொண்டிருக்கின்றார். துப்பாக்கிச் சூடு நடத்தப்படுகின்றது. அந்த துப்பாக்கிச் சூட்டில் அவர் காதின் மேற்பகுதி சோட்டா சன்னம் துளைக்கப்பட்டு ரத்தம் வழிந்தோடுகின்றது. அந்த ரத்தம் வழிந்தோடும் நிலையிலும் அவர் கைகளை உயர்த்தி காட்டி மக்களுக்கு ஏதோ சொல்லிவிட்டு செல்கின்றார். அவரை பாதுகாப்பு பிரிவினர் வேகமாக அழைத்து சென்று அவருடைய காரில் உட்கார வைத்து அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள். அதன் பின்னர் அவர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சைகள் முடிவடைந்து அவர் தன்னுடைய இருப்பிடத்துக்கு திரும்பி இருக்கின்றார் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஆனால் இந்த பரபரப்பான தேர்தல் களத்தினை டொனால்ட் ட்ரம்ப் மீதான துப்பாக்கிச் சூடு, அவர் சுடப்பட்ட காட்சிகள், அவர் மக்களுக்கு கையசைக்கக்கூடிய காட்சிகள் நிச்சயமாக மக்கள் மத்தியில் எதிரொலிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது டொனால்ட் ட்ரம்ப் என்று சொல்ல முடியாது. எந்த ஒரு வேட்பாளராக இருந்தாலும் ஒரு தேர்தல் நேரத்திலே அவர் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் நிச்சயமாக மக்களினுடைய அனுதாபத்தை அவர் பெற்றுக்கொள்வார் என்பது நாங்கள் உலகம் முழுவதும் பார்க்கக்கூடியது விடயமாக இருக்கின்றது. இந்த துப்பாக்கிச் சூட்டின் பின்னணியில் யார் இருப்பார்கள் என்ற கேள்விகள் அனைவருக்கும் எழுந்திருக்கும் சூழ்நிலையில் உடனடியாக இந்த சம்பவம் நடந்து சில நிமிடங்களுக்குள், மணித்தியாலம் என்று சொல்லக்கூடிய ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே அமெரிக்காவுடைய அதிபர் ஜோ பைடன் உடனடியாக தொலைக்காட்சியில் தோன்றி மக்களுக்கு உரையாற்றுகின்றார். இந்த சம்பவம் வெறுக்கத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. இதை நாங்கள் ஒருபோதும் அமெரிக்கர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஜனநாயக ரீதியிலான நாட்டில் இப்படியான வன்முறைகளுக்கு இடம் கிடையாது என்றெல்லாம் ஜோ பைடன் ஒரு மிக முக்கியமான ஒரு உரையை அங்கே ஆற்றியிருக்கின்றார். அத்துடன் தன்னுடைய ஜனநாயக கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு அரசு ஊடகங்களிலும் சரி, தங்களுடைய தேர்தல் பிரச்சார ஊடகங்களிலும் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக தயாரிக்கப்பட்டிருந்த காணொளிகள், விளம்பரங்கள், தேர்தல் பிரச்சார உரைகள் அனைத்தையும் உடனடியாக சில நாட்களுக்கு நிறுத்தி வைக்குமாறு ஜோ பைடன் அறிவித்திருக்கின்றார். அதேபோல தற்போது இறுதியாக ஜோ பைடன் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பிலே டொனால்ட் ட்ரம்புடன் தான் தொலைபேசியில் பேசியிருப்பதாகவும் அவர் உடல் ஆரோக்கியத்துடனும் எந்த விதமான ஒரு பாதிப்பும் இன்று இருக்கின்றார் என்பது மகிழ்ச்சிக்குரிய விடயமாக இருக்கின்றது என அவசரமாக தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை விட்டிருக்கின்றார். ஏற்கனவே ஜோ பைடன் டொனால்ட் ட்ரம்ப் குறித்து மிக கடுமையான கருத்துக்களை தொடர்ச்சியாக பிரச்சாரங்களில் சொல்லி வருகின்றார், தனது ஊடக பதிவுகளில் வெளியிட்டு வருகின்றார். டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வன்முறையாளர், வன்முறையை தூண்டுகின்றார், இவர் அமெரிக்காவினுடைய ஜனநாயக மாண்பையை மாற்றுகின்றார் என்றெல்லாம் பல குற்றச்சாட்டுக்களை டொனால்ட் ட்ரம்ப் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அதே போல டொனால்ட் ட்ரம்ப் வந்தால் அமெரிக்காவில் மீண்டும் துப்பாக்கி கலாச்சாரம் இன்னும் அதிகரிக்கும் என்றெல்லாம் ஜோ பைடன் பேசி வரக்கூடிய சூழ்நிலையில் ஜோ பைடன் கட்சியினர் அல்லது ஜோ பைடனின் பின்னணியில் அமெரிக்க ஆளுந்தரப்பு இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தி இருக்கலாமா என்ற கேள்விகளும் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கலாம். அது தொடர்பில் ஜோ பைடன் மீதும் ஜோ பைடனினுடைய ஜனநாயக கட்சியின் மீதும் ஒரு கோபம் திரும்பிவிடக்கூடாது என்பதற்காக உடனடியாக டொனால்ட் ட்ரம்புக்கு அனுதாபங்கள், இதற்கு கண்டனங்கள், தொலைபேசியில் பேசியதான விடயங்களை எல்லாம் அடுத்தடுத்து ஜோ பைடனும் ஜனநாயக கட்சியினரும் செய்திருக்கின்றார்கள். துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ், கோடீஸ்வரர் எலன் மாஸ்க், இந்திய அதிபர் நரேந்திர மோடி மற்றும் ஐரோப்பிய யூனியனினுடைய தலைவர், பல்வேறுபட்ட தரப்புகள் இந்த தாக்குதலுக்கு கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்தியா, இலங்கை, மலேசியா, ஆசிய நாடுகளில் இருந்தும் பல கண்டனங்கள் எழுந்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த தாக்குதலின் பின்னர் தன்னுடைய இரகசிய பாதுகாப்பு சேவையினருக்கும் தன்னை பாதுகாத்த சிறப்பு பாதுகாப்பு படைகளுக்கும் தான் தன்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்ற ஒரு செய்தியையும் அவர் கொடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த இக்கட்டான நேரத்தில் அமெரிக்காவில் இது போன்ற கலாச்சாரத்தை நாங்கள் முறியடிப்பதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், என்னை ஆதரித்த மக்களுக்கு நன்றி என்று ஒரு பதிவையும் உடனடியாக தன்னுடைய தளத்திலே அவர் விட்டிருக்கின்றார். அதே போல இந்த துப்பாக்கிச் சூட்டிலே பேரணியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பார்வையாளர் உயிரிழந்திருக்கின்றார். 2 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். படுகாயமடைந்த ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கின்றது என அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அந்த குடும்பங்களுக்கு தன்னுடைய இரங்கல்களையும் ஆதரவையும் தெரிவிப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் துப்பாக்கிச் சூட்டை நடத்தி இருக்கக்கூடிய தாமஸ் மேத்யூ குரூக்ஸ் என்றிருக்கக்கூடிய பென்சில்வேனியாவில் வசித்து வரக்கூடிய 20 வயது நிரம்பிய இளைஞர், அவருடைய சிறப்பு பாதுகாப்பு படை திரும்ப மீள நடத்திய பதில் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்பை கொல்ல வந்த அந்த நபர் யார்? அரசியல் ரீதியில் ஏதாவது காரணங்கள் இருக்கின்றதா, அல்லது ட்ரம்பினால் வெறுப்படைந்த யாராவது அவர் மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்களா,
அல்லது இது தீவிரவாத சம்பவங்களுடன் தொடர்பட்ட செயலா அல்லது தனிப்பட்ட பகை காரணமாக மேற்கொள்ளப்பட்ட தற்செயலான துப்பாக்கிச் சூடா என்று பல முனைகளில் அமெரிக்காவினுடைய உளவுத்துறை விசாரணைகளை முடுக்கிவிட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் பலருடைய கருத்து துப்பாக்கிச் சூட்டை நடத்திய நபரை அவருடைய காலில் அல்லது உடல் பாகங்களில் சூடு நடத்தி அவரை உயிரோடு கைது செய்து ஏன் விசாரணைகளை மேற்கொள்ள முடியாமல் போனது, அவர் உடனடியாக இதற்காக சுட்டுக் கொல்லப்பட்டார் என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்தாலும் ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை பாதுகாப்பதற்காக அவர்கள் உடனடியாக அவரை பிடிப்பதை விட அந்த தாக்குதல் மீள நடந்துவிடக்கூடாது என்பதில் துப்பாக்கிச் சூட்டை பிரயோகம் நடத்தி கொள்வதும் வழக்கமான முறையாகத்தான் இருக்கின்றது. இருந்தபோதிலும் அந்த பென்சில்வேனியாவை சேர்ந்த 20 வயது இளைஞன் மேத்யூ குரூக்ஸின் உடைய பின்னணி என்ன, அவர் யாருக்காக இதை நடத்தி இருக்கின்றார், எதற்காக என்பதெல்லாம் இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும். இதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் வெறும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவமா அல்லது இதற்கு பின்னால் மிகப்பெரிய அரசியல் ஏதாவது இருக்கின்றதா என்பதை நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸில் தவறாமல் பதிவிடுங்கள். அது மட்டுமல்ல, இந்த இக்கட்டான ஒரு சூழலிலே தான் தொடர்ச்சியாக மக்களுக்கான பணியில் பின்னோக்கி போவதில்லை என டொனால்ட் ட்ரம்ப் மருத்துவமனையிலிருந்து வந்து தெரிவித்திருப்பதால் இது டொனால்ட் ட்ரம்புக்கு அரசியல் ரீதியில் சாதகமான அம்சத்தை ஏற்படுத்துமா, ஜோ பைடனுக்கும் ஜனநாயக கட்சிக்கும் இது அரசியல் ரீதியாக பின்னடைவை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த தாக்குதலுக்கு பின்னால் ரகசிய போலீசார் உளவுத்துறையினுடைய தோல்வி இருப்பதாகவும் ட்ரம்பினுடைய கூட்டம் நடைபெறும் மண்டபத்துக்கு அருகில் ஒருவர் துப்பாக்கியுடன் வந்து ஒளிந்திருக்கும் அளவுக்கு ஏன் சோதனை செய்யப்படவில்லை, அதற்கு ஏன் முயற்சிகள் மேற்கொள்ளப்படவில்லை என்று எதிர்க்கட்சிகள் ட்ரம்புக்கு சார்பானவர்கள் குற்றச்சாட்டுக்களை மேற்கொண்டாலும் கூட மறுபுறத்தில் இப்படியான ஒரு மிக நெருக்கமான 200 மீட்டர் தொலைவிலிருந்து மேற்கூரையிலிருந்து துப்பாக்கிச் சூட்டை நடத்தும் பொழுது அந்த மிக பக்கத்தில் நடந்த தாக்குதலை கூட அவர்கள் எதிர்கொண்டு ரகசிய பாதுகாப்பு படைகள் ட்ரம்பை காப்பாற்றி விட்டார்கள் என்று மறுபுறத்தில் ரகசிய பாதுகாப்பு படையினுடைய அந்த நடவடிக்கை குறித்து பாராட்டுக்களும் வந்தவாறு தான் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் படுகொலை செய்வதற்கான முயற்சியா அல்லது வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கின்றனவா என்பது குறித்த உங்களுடைய மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.